வணக்கம். ஹைப்பர் அண்ட் ஹைப்போதைராய்டிசம் அதனால கேன்சர் வர சான்சஸ் இருக்கா? இத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஹைப்பர் தைராய்டிசம்னா தைராய்டு கிளாண்ட் பயங்கரமா ஆக்டிவா இருந்து ரொம்ப அதிகமான தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றதுனால வர கண்டிஷன் தான் அது. ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா த ரிவர்ஸ் ஆக்சுவலி. ஸோ தேவைக்கு கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வர கண்டிஷன் தான் அது. ஸோ இதை வந்து ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் லைக் கிரேவ்ஸ் டிசீஸ் வர ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் இருக்கவங்களுக்கு இந்த ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன் ஃபாலோ அப் ஆகலாம். ஏன்னா அதை தைராய்ட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி ஹஷிமோட்டோஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்து ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் வந்து ஹைப்போதைராய்டிசம் லிங்க் பண்ணி அதனால வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸோ இந்த தைராய்டு கண்டிஷன் வந்து அப்படியே கேன்சராக வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா ரொம்ப கம்மி தான். நிறைய ரிசர்ச்சில் வந்து அதுக்கான போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. பட் அந்த ஹஷிமோட்டோஸ் அந்த ஹைப்போதைராய்டிசம்னால குரோனிக் இன்ஃப்ளமேஷன், அதாவது நிறைய புண்ணாயிடுச்சு தைராய்டு நல்ல அப்படின்னா கேன்சர் வர வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு ஹைப்பர் தைராய்டிசம். பட் ஐதர் வேஸ் இது ரெண்டுமே வந்து தைராய்டு நாடியூல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும். அது நிறைய நேரத்தில் வந்து கேன்சருக்கான டிஷ்யூஸ் கிடையாது, பினைனாக தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து அதுவே வந்து மெலிக்னண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு இப்படி தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தைராய்டு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, மெடிகேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு அப்சர்வேஷன், இங்கே ஏதாவது அப்நார்மலாக வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்து அதை போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணி அது பினைனா மெலிக்னண்ட்டான்னு பார்த்து அதுக்கு தேவையான இது ரிமூவலோ இல்லை ஹார்மோனல் இது ட்ரீட்மெண்ட்னால வந்து அதை கம்மி பண்ணுறக்கோ முன்னாடியே நீங்கள் அதை வந்து அப்ரோச் பண்ணிடணும். ஆல்சோ உங்களுக்கு ரெகுலராக இருக்க சிம்டம்ஸை விட வேறு ஏதாவது அதிகமான டயர்ட்னஸ், ஷிவரிங், ட்ரெமர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ த பாயிண்ட் இஸ் தட் ஆனுவல் விசிட் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் தைராய்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா போய் அந்த எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டோ இல்லை நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட ஃபாலோ அப் பண்ணுறது, நீங்கள் கரெக்டான டோஸ் தான் சாப்பிட்றீங்களா, இல்லை டோஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறையா ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகிட்டு தைராய்டில் ஆக்டிவாக இருக்கா, இல்லை கம்மியாக ஆகிட்டு இருக்கா, அந்த மாதிரி அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். தேங்க்யூ. இதை பற்றி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட்.